ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் திரு பல புஷ்பநாதன் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இன்று பல முக்கியமான விடயங்களை பேசிகிட்டு இருக்கின்றோம். இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னால், தமிழக சட்டமன்ற தேர்தல். அப்படி சொல்லும் போதே நீங்கள் சிரிப்பிலே பல விஷயங்கள் இருக்குது. அந்த சிரிப்பில் தமிழக சட்டமன்ற தேர்தலை பற்றி இவங்க ஏன் பேசுகிறாங்க, இவங்களுக்கு எதுக்கு இவங்க பேசணும் அப்படின்னு எல்லாம் பல கேள்விகள் வரும், பல விமர்சனங்கள் வரும். இவர்கள் ஏன் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வரும். தமிழக சட்டமன்ற தேர்தல் இலங்கையோடு சம்மந்தப்பட்ட ஒரு தேர்தல். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க? எப்படி கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. எப்படின்னா, இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தொடர்பாக எப்பொழுதுமே தமிழக முதல்வராக இருக்கக்கூடியவர்கள் கருத்து தெரிவிப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லது இலங்கையிலிருந்து தமிழகத்திலேயே தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய வம்சாவளிகளுக்கு ஓட்டுரிமை, அதே போன்று அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய நாட்டினுடைய ரேஷன் கார்டு, மற்ற எல்லா வசதிகளும் செய்து கொடுக்க தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. ஆக தமிழகத்திலே வரக்கூடிய ஆட்சி மாற்றம் இலங்கையோடு சம்பந்தப்பட்டது. இதை நாங்கள் கவனித்தோம். 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தமிழகத்தில் ஆட்சி புரிந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அவர் ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை என்றெல்லாம் பேசப்பட்டது. பல விடயங்கள் எல்லாம் அங்கே கருத்துக்கள் எல்லாம் இருந்தது. ஆகவே தான் நான் சொல்கின்றேன், அந்த தேர்தலுக்கும் இலங்கை மக்களுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த தொடர்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்பொழுதுமே தமிழக அரசுக்கும் இலங்கைக்கும் தொடர்பு இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசுகிறதுனா அது ஒரு நீண்ட வரலாறு. நிறைய பேச வேண்டியிருக்குது. நான் அதில் சொல்கிறேன் என்னென்னா, முதல்ல சொல்ல வேண்டிய காரணம் என்னவென்றால், ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தமிழகத்தில் எப்போ தேர்தல் வருதோ அந்த காலத்தில் இலங்கை தமிழர்களை பற்றி பேசுவாங்க. அது இலங்கை தமிழர்களை பற்றி பேசும்பொழுது இலங்கை வாழ் இந்திய தமிழர்களா அல்லது யாழ்ப்பாண தமிழா அப்படியெல்லாம் இல்லை, மொத்தத்தில் இலங்கை தமிழர்கள் பேசுவாங்க. பேசும்பொழுது கடைசியாக எங்கே போய் முடியும்னு சொன்னால், நம்மளை வச்சு அவங்க ஓட்டு வாங்குவாங்க. இதுதான் நடக்குது, இதுதான் நடந்து வந்தது. அதே நேரத்தில் இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க, இந்த ரேஷன் கார்டு கொடுக்குறதெல்லாம் உலகத்தில் வேறு எந்த நாட்டுக்கு போனாலும் ஒருத்தர் 5 வருஷம் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த நாட்டோட சிட்டிசன் கிடைக்குது. அது சாதாரணமாக கிடைக்குது. இந்திய நாடு சட்டம் எப்படிங்கிறது புரியலை எங்களுக்கு. அங்கே போய் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் இல்லை. ஆனால் இப்போ கொடுக்க வந்திருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறது கொடுக்க வந்திருக்காங்க. கூட கனிமொழி பேசியிருக்கின்றார். இல்லை, நடந்தால் நல்லது, வரவேற்க வேண்டிய விஷயம். அது நடக்கும் பட்சத்தில் நான் கட்டாயம் வரவேற்று தான் ஆகணும். அதில் அந்த இதுக்கு எந்த விதமான கேள்விக்குறியும் கிடையாது. அது வேறு விடயம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னீங்க, எப்படி தொடர்பு எப்படி இருக்குன்னு. அது தொடர்பு இருக்கு. காரணம் என்னென்னா, நாங்கள் உங்களுக்கு தெரியும், உலகமே அறிந்த விடையும் 200 வருடங்களுக்கு முன்பதாக நமது மூதாதையர்கள் இந்தியாவில், எங்கள் பாட்டிலேருந்து உங்கள் பாட்டிலேருந்து மூதாதையர்கள் இந்தியாவிலேருந்து தான் இங்கே வந்தாங்க. வரும்பொழுது அவங்க இந்த நாட்டுக்கு தொழிலாளர்களாக கொண்டு வந்தாங்க. அதில் கொஞ்சம் அதை வழிநடத்துகிறவங்கள பெரிய கங்காணி சின்ன கங்காணி சொல்லி அவங்க அப்படி கொண்டு வந்தாங்க. கொண்டாந்து வழிநடத்துகிறவங்க கொண்டாந்து இங்கே இருந்து அவர்கள் மூலியமாக இந்த நாடு பல வகையான அளவில் முன்னேறி இருக்கு. அதை நாம் யாரும் மறுக்க முடியாது. முன்னேறி வந்திருக்கும். இப்போ தோட்ட தொழிலாளர்கள் என்று கூட சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அவங்கள சொல்கிறாங்க மலையக சமூகம். இது நல்ல விஷயம். அதில் ஒன்றும் இதே கிடையாது. மலையக சமூகம்னு சொல்கிறத பற்றி எந்த விதமான மாற்றம் கிடையாது. அவங்க மலையகத்தை தான் வாழ்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ மலையகத்துலேருந்து நம்ம கொழும்புக்கு வந்துட்டோம். அதுக்காக நாம் கொழும்பு தமிழர்கள் இல்லை. நிச்சயமாக நாங்கள் மலையக தமிழர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது வேறு, இது வேறு. நீங்கள் கேட்ட கேள்வி அவங்களுக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு கேட்டு, அங்கே நடைபெறும் தேர்தலுக்கு அதாவது தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உறவு ரீதியாக தான் அவங்க இலங்கை தமிழர்களை வச்சு அந்த மாதிரி எலெக்ஷன் தேர்தல் காலத்தில் இந்த மாதிரி பயன்படுத்தி அவங்க வாக்குகளுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி அனர்த்தங்கள் வரும் பொழுதும், இப்போ கடந்த கால அனர்த்தத்துக்கு கூட அனர்த்த காலத்தில் கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு உணவுப் பொருட்கள்லாம் அனுப்பி ஒரு உதவி செஞ்சுருக்காங்க. அதனால் ரெண்டுக்கும் ஒரு பாலம் இருக்கத்தான் செய்து, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ்வளோதான். ஆக இந்த நாங்கள் ஆரம்பத்திலே ஒரு விடயத்தை தொடர்பாக பேசும்போது, முக்கியமாக இந்த தேர்தல் மூலமாக என்ன மாற்றங்கள் வரப்போகுது என்பது தானே முக்கியமாக இருக்க போகுது. இப்போ தற்போது டிஎம்கே ஆட்சி நடக்கின்றது. மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி நடைபெறுகின்றது தமிழகத்தில். எனவே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது திமுக கூட்டணி என்ற ஒரு கூட்டணியோடு கிளம்புறாங்க. அதே போன்று என்டிஏ கூட்டணி என்று இன்னும் ஒரு கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி, அதே போன்று அதிமுக,
அன்புமணி ராமதாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரிலே முதல் தேர்தலிலே விஜய் களமிறங்குகிறார். விஜய் ஒரு பக்கமும் இருக்கிறார். இப்படி பல போட்டி, முக்கியமாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சீமான், இப்படி பல போட்டி நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்திலே அல்லது மு.க. ஸ்டாலினுடைய இப்பொழுது மு.க. ஸ்டாலின் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சியிலே தமிழகம் அரசியல் இலங்கை ஏதாவது பாதித்த விடயங்களை உங்களால் ஞாபகம் எதுவும் இருக்கா? அதாவது அவர்களுடைய அந்த நிலைப்பாடுனால இலங்கையில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? இலங்கை தமிழர் நல்லது நடந்திருக்கா? நல்லது உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் ஏதாவது, அதாவது வீடமைப்பு திட்டங்கள் அந்த மாதிரிக்கு இவங்களுடைய சார்பான கருத்துக்கள்? இல்லை, பொதுவாக இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு. அங்கே வந்து மாநிலங்களாக பிரிச்சிருக்காங்க, ஒவ்வொரு மாநிலங்களாக பிரிச்சிருக்காங்க. அப்போ அதில் தமிழகமும் ஒரு மாநிலம், சரியா? அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஒரு தமிழகம் இருக்கிறது இந்தியாவில். அப்போ இந்திய கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே உதாரணம் சொன்னால் மலையகத்துக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. ஏன் ஒரு ஹாஸ்பிட்டலில் கிளாங்டன் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வச்சாங்க. இப்போ பாரிய அளவில் செஞ்சு வைக்காங்க. இந்த நேரத்தில் சொல்லணும், அதில் நானும் எங்களை இதுலேயும் வந்து ஒரு சின்ன ஒரு கொரோனா காலத்தில் ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்படி இருக்குது. அப்படிங்கும் பொழுது தனியாக தமிழ்நாடுன்னு மட்டும் நீங்கள் பிரித்து பார்க்க இயலாது. தனியாக தமிழ்நாடு மட்டும் இந்தியா உதவி செய்யும் பொழுது தமிழ்நாடு ஒத்துழைப்போடு தான் அது செய்யுது. சில நேரம் இந்தியா செய்யும்போது நீங்கள் இலங்கைக்கு கொடுக்க வேணாம், நீங்கள் கொடுக்கக்கூடாது, தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் அதனால நாங்கள் பாதிப்படையலாம். ஆனால் தமிழ்நாடு அப்படி என்றைக்குமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே. நான் மூணாக்கான ஒரு அழகிரியை பற்றியும் சொல்லலை, இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் யார் ஆட்சியில் இருந்தாங்களோ அவர்களை பற்றி பொதுவாக நான் சொல்கிறேன். யாராவது இந்திய கவர்மெண்ட் இலங்கைக்கு செய்யும் பொழுது இலங்கைக்கு செய்ய வேண்டாம் அப்படி எப்பயாவது கூறியிருக்காங்களா? அப்போ நன்மைகள் தானே நடந்திருக்குது. நிச்சயமாக. சரி, அடுத்துதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி, டிஎம்கே கூட்டணி வெற்றி பெறுமா? நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாம் முக்கியமான கேள்வியாக தான் இருக்குது. டிஎம்கே கூட்டணி வெற்றி பெறுமா? முக்கியமான கேள்வியாக தான் இருக்குது. நான் வந்து உண்மையிலேயே ஒரு நகரசபை கவுன்சிலர். இந்த கவுன்சிலருக்குள்ள கேள்வி இல்லாமல் நீங்கள் உலக வந்து யுத்தத்துக்கு வந்து பேசி முடிச்சிடுறேன். யாரை நான் இந்த நிகழ்ச்சிக்கு யார் எடுக்கலாம்னு யோசிச்சேன். ஏன் உங்களோட பேர் வந்தது அதை நீங்கள் சொல்லுங்கள். அது எனக்கு தெரியாது. நீங்கள் அதுக்கான ஒரு அனுபவசாலி. நீங்கள் மாநகர சபை உறுப்பினர் என்பதையும் தாண்டி நீங்கள் ஒரு அனுபவசாலி. பல அரசியலை பார்த்துருக்குறீங்க, பல தலைவர்களை பார்த்துருக்குறீங்க, எம்ஜிஆரை பார்த்துருக்கீங்க, ஜெயலலிதாவை பார்த்துருக்குறீங்க. இல்லை, நான் சொல்கிறேன் அவங்களோட காலத்தில் இருந்து உங்களுடைய அரசியல் தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கு அன்று நீங்கள் எம்ஜிஆருடைய முதலமைச்சராக இருந்த காலத்திலும் உங்களுக்கு அரசியல் தெரியும். இன்று விஜய் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சொல்வதற்கும் உங்களுக்கு அரசியல் தெரியும். ஆகவே தான் உங்களிடம் கேட்குறேன், டிஎம்கே வெற்றி பெறும், டிஎம்கே கூட்டணி வெற்றி பெறும்? அது உறுதியாக சொல்ல முடியாது. காரணம் என்னென்னு கேட்டால், டிஎம்கே கூட்டணியும் வலுவான கூட்டணி, என்டிஏ கூட்டணியும் வலுவான கூட்டணி, அதில் எந்த மாற்று கருத்து. ஆனால் யார் எத்தனை பேர் போட்டியிட்டாலும் இந்த ரெண்டு கட்சியில் ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போகுது. ஒன்று ஏடிஎம்கே இல்லாட்டி டிஎம்கே. நீங்கள் டிரெக்டாகவே சொல்லிட்டீங்க, விஜய் வரமாட்டார், நாம் தமிழர் சீமான் வரமாட்டாங்க. நாம் தமிழர் சீமான் சீட்டுகள் பெறலாம், இதுவரைக்கும் பெறலை, இனி பெறலாம். விஜய் அவர்கள் சீட்டுகள் பெறலாம், ஆனால் ஆட்சி அமைக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது முதலமைச்சராக மாட்டாங்க, முடியாது, நிச்சயமா முடியாது. அதுக்கு எந்த விதமான சான்றுகளும் கிடையாது. விஜய் நிச்சயமா முடியாது. யாராலையும் இந்த ரெண்டு கட்சியில் உள்ளவங்களை தவிர வேற யாராலையும் இப்போதைக்கு முடியாது. எதிர்காலத்தில் வேணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எம்ஜிஆரை பற்றி பேசுனீங்க தானே, எம்ஜிஆரும் வந்து முதல்ல அவர் வந்து முதலமைச்சராக போட்டியிடல, தெரியுமா உங்களுக்கு? திண்டுக்கல்ல சட்டமன்ற உறுப்பினர் இறந்து போனோம்னா இடைத்தேர்தல் வந்துச்சு. அந்த இடைத்தேர்தலில் மாயத்தேவர் ஞாபகம், மாயத்தேவர்னு ஒருத்தரை வந்து போட்டியிட வச்சு அந்த போட்டியில் அவர் பார்த்தாரு நமக்கு என்ன சூழ்நிலை, பெரும்பான்மையான ஓட்டில் அவர் வெற்றி பெற்று வந்துட்டார். அது மாத்திரமில்ல, எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில், திரைப்பட காலத்திலிருந்து அவர் நடிக்கும் ஒவ்வொரு சினிமாவிலையும் தன்னை ஒரு உத்தமனாகவே காட்டி கொண்டு வந்திருந்தார். ஏனென்றால் நல்லது செய்வார், சிகரெட் குடிக்க மாட்டார், இந்த மற்ற மது பாவிக்க மாட்டார், சினிமாவில் ஒரு நல்லவராகவே காட்டிக்கொண்டார். அது மாத்திரம் இல்லை, ஏழைகளுக்கு உதவி செய்வது, இது நிறைய செய்து இருக்கிறார். அது நாங்கள் கேள்விப்பட்ட வகையில் நிறைய பொன்மன செம்மல் பேர் வாங்கியிருக்கார். அப்படி அடிப்படையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் அவர் வந்து, எனக்கு தெரிய அவர் நினைக்க பரங்கிமலைங்கிற ஒரு தொகுதியில் போட்டிட்டு அந்த காலத்தில் வந்து வெற்றி பெற்று வந்தார். ஆனால் எம்ஜிஆர் இல்லை முதல் அரசியலுக்கு வந்தது. எஸ்.எஸ். ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தார். எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர் தான் முதல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்தார். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்தார்.
அதுக்கு பிறகு வந்து அவர் போட்டிட்டு அவ்வளோ பெரிய இது வந்து வந்தார். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த கேட்ட கேள்விக்காக அது ஒரு நீண்ட பதிலாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தாராளமாக சொல்லுங்கள், நேரம் ஏன்னு கேட்டால் அதுக்கு பிறகு நிறைய பேர் அரசியலுக்கு வந்தாங்க. விஜயகாந்த் நல்ல மனிதன், எல்லாராலும் விரும்பப்படுற ஒரு மனிதன், அவரும் வந்தார். அவருக்கும் ஆட்சியை பிடிக்க முடியலை, தனித்து நின்று ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. கூட்டணியாக இருந்து தான் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். தனித்து நின்று அவரால் ஆட்சி முடிக்க, தனித்து நின்று எதிர்க்கட்சி தலைவராகவும் வரல. ஒரு கூட்டணியோடு அமைந்து தான் அவர் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். வேறு யாருமே அப்படி இது வரைக்கல. ஆனால் இந்தியாவில் ஆந்திராவில் அவர் என்டிஆர் வந்திருக்கிறாரு, அந்த மாதிரி வந்திருக்காரு. ரொனால்ட் ரீகன் அமெரிக்காவில் வந்திருக்காரு. அதெல்லாம் வேறு கதை. இப்போ நீங்கள் தமிழ்நாடு இந்தியாவை பற்றி கேட்கும்பொழுது சொல்கிற கதை தான். முக்கியமான ஒரு கேள்வியை நீங்களே எனக்கு அழகாக எடுத்து தந்திருக்கிறீங்க. என்ன அப்படின்னா, டிஎம்கேவை முற்றுமுழுதாக எதிர்த்தவர் விஜயகாந்த். அவர் கலைஞர் மீது மரியாதை வைத்திருந்தார், ஒரு மூத்தவர் என்ற ரீதியில், மூத்த அரசியல்வாதி என்ற ரீதியில். ஆனால் டிஎம்கேயை முற்றுமுழுதாக எதிர்த்தவர். ஆனால் இன்று அவருடைய மனைவி பிரேமலதா அவர்கள் டிஎம்கேயில் போய் சேர்ந்துட்டாங்க, டிஎம்கே கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க. அவங்க கேட்ட சீட் அத்தனையும் கொடுத்துட்டாரு ஸ்டாலின். விருதாச்சலம் தொகுதியை கேட்டாங்க, மகனுக்கு விருதுநகரை கேட்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அதே போல் ராஜ்யசபா சீட்டை ஒன்று கேட்டாங்க, அதையும் கொடுத்துட்டார். விஜயகாந்துடைய ஆத்மா மன்னிக்காது என்று கூட பல விமர்சனங்கள் போனது சேர்ந்தனால. இன்னும் விஜயகாந்தினுடைய வாக்குகள், தேமுதிகவுக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் டிஎம்கேக்கு கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அந்த இதை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க, அவர் வந்து டிஎம்கே எதிர்த்தவர் இல்லை. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, அரசியலில் வந்து எந்த ஒரு தனி மனிதனாலையும் ஒரு கட்சிக்குள்ள ஓட்டை நிறுத்த முடியாது. அது நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா அங்கே இந்தியாவை தமிழ்நாட்டை பொறுத்தவரை டிஎம்கேக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டு டிஎம்கேக்கு தான் விழும். ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது, அந்த ஏடிஎம்கேக்கு தான் விழும். இப்போ சிலர் வந்து அதே மாதிரி விஜயகாந்துக்கு இருந்த கட்டு இருந்துச்சு. ஆனால் விஜயகாந்த் இருக்கும் பொழுதே அவரோட வாக்குகள் சரிந்துக்கிட்டு போயிடுச்சு. சரிந்து ரொம்ப குறைஞ்சி ஒரு அடுத்து போட்டிட்டால் வெற்றி பெற முடியுமா முடியாத ஒரு கேள்விக்குறியான இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்படியே ஒரு சூழ்நிலை வந்த பொழுது தான் அவங்க எதிர்பார்த்துருந்துருப்பாங்க. அங்கே கூப்பிடுவாங்க, இங்கே கூப்பிடுவாங்க, எல்லாம் எதிர்பார்த்து பல இது ஏற்கனவே அவங்க அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க இருந்துட்டு எல்லாம் இருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒன்றுமே முடியாது, கூட்டணியில் சேர்ந்தா தான் வெற்ற முடியும்னு ஒரு சூழ்நிலை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் நான் என்னுடைய அனுபவம் அதுதான். அதான் உண்மையும் கூட. ஏன்னா யாரும் வேறு கூட்டணி இயலாது, டிஎம்கேயோட போய் சேர்ந்துட்டார். அதே நேரத்தில் மு.க. ஸ்டாலின் என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்டால், அங்கே வந்து ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு பலமான ஒரு கட்சி பாரதிய ஜனதா, இந்தியாவே ஆளும் கட்சி வந்து அவங்களோட என்டிஏ கூட்டணியில் பிரதான கட்சியாக இருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கும் பொழுது அப்போ அதுக்கு எதுக்கிறதா இருந்தால் இங்கே உள்ள ஒரு ஓட்டையும் விடக்கூடாது. இப்போ விஜயகாந்துக்கு வந்து ஒரு 10,000 ஓட்டு தான் கிடைக்குதுன்னு வைங்களே, அந்த 10,000த்தையும் நம்ம எடுத்துடணும். அதான் ஸ்டாலினுடைய நோக்கம். எடுத்து எப்படியா, இது வந்து அரசியல் தானே, அரசியலில் நாங்கள் அதை வெற்றி பண்ண அவர் எடுப்பேன். அதே மாதிரி அவங்களும் செய்வாங்க. இங்கிட்டிருந்து யாராவது வந்து ஒரு ஆள் வந்தாலும் கூட விட மாட்டாங்க, அவங்களே எடுத்து இதுதான் சொல்லுவாங்க. இந்த கவுண்டமணி ஒரு படத்தை சொல்லுவார்ல, அரசியல் இதெல்லாம் சகஜமப்பா, அந்த மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டு அரசு. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.